அந்த நட்சத்திரத்திற்கே உரிய செவ்வாயினுடைய வீரமும் ஒருங்கே இணைய பெற்றவர்கள் மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதங்களிலும் பிறந்தவர்கள் கல்வி, செல்வம், வீரம் என்றுமே குறையில்லாத நிலைக்கு சொந்தக்காரர்கள். ஆனா அந்த நட்சத்திரத்துல தான் நாங்க பிறந்தோம். ஆனா வாழ்க்கையில சில போராட்டங்கள்லாம் இருக்கு, சில கஷ்டங்கள்லாம் இருக்கு. ஒரு பார்ட்ல நாங்க இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ராகு எங்கேயாவது தோஷமான அமைப்புகள்ல உட்கார்றாரு. அப்படிங்கும்போது அங்கேதான் வினையே ஆரம்பிக்குது. அதாவது சொந்த தாய் தந்தையரே இவர்களுக்கு ஒரு எதிரி போன்று செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி மட்டம் தட்டிட்டு இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு, ஏன்னா மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொருவருடன் தன்னை ஒப்பிட்டு குறை கூறுவது, இன்னொருவருடன் தன்னை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணுவது பிடிக்கவே பிடிக்காது. ரொம்பவும் ராகு மோசமான நிலைகள்ல இருக்கும்போது படிப்பையே கெடுத்துருவார். அந்த படிக்க முடியாத சூழல் உருவாகும். அப்ப போய் அடைக்கலமா போய் ஒரு வீட்டில இருந்து படிக்கும்படியான சூழ்நிலைகள் வரும்போது அங்கே பாலுணர்வு சம்பந்தப்பட்ட பாலியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு ஆட்படுத்தப்படுவது அது எல்லாருக்கும் கிடையாது. சுக்கிரன், ஏன்னா ரிஷபம்ங்கிறது சுக்கிரனுடைய ராசி. அப்ப அந்த சுக்கிர பகவானும் பாதிக்கப்பட்டு இருந்தால், குரு திசையில ஒரு கல்யாணத்தை வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து வச்சிருந்தாலும் சரி, அல்லது இவர்களே தேடி இருந்தாலும் சரி, அந்த குரு நல்ல அமைப்பில் இருக்கும்போது தான் அந்த கல்யாண வாழ்க்கை என்பது இவர்களுக்கு நிலைக்குது. அப்படி இல்லைன்னா அந்த கல்யாண வாழ்க்கையில நிறைய போராட்டங்களையும் இவர்கள் சந்திக்க வேண்டியது வருது. 4வது திசை மாரக திசையாக சனி பகவானுடைய திசை மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். மாரகம் என்பதன் பொருள் மரணத்தை கொடுப்பவர் அல்லது மரணத்துக்கு இணையான துன்பத்தை கொடுப்பவர் அப்படின்னு பொருள். எல்லா மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி திசை மாரக திசையா இருந்தால் எல்லாரும் 40-37 மேல தாண்டவே முடியாது. அப்ப எப்படியா நல்ல ஆயுளோட வாழ்றாங்க அப்படின்னா, அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கவிருக்கிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோல மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், பிறப்பின் ரகசியம் பேசியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையா தெளிவா புரியும். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்புல மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மிருகசீரிட நட்சத்திரத்தை பத்தி பேசும்போது ரிஷப ராசிலையும் வரும், மிதுன ராசிலையும் வரும். ராசியை பொறுத்து இவர்களுடைய குணங்கள் மாறுபடும் அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கை பயணம் தசாபுத்தியை பொறுத்து தான் அப்படின்னு. இப்போ மிருகசீரிட நட்சத்திரத்தினுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன தசை இவர்களுக்கு நடக்கும்? நீங்க எல்லாருடைய வாழ்க்கை பயணமே ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய முதல் திசை அது துவக்க திசையாக இருக்கும். அதுக்கு அடுத்த நவகிரகங்களுடைய திசையை பொறுத்து வாழ்க்கை பயணம் இருக்கும். இதுல சிலர் உயர்வா வாழ்றதுக்கு, சிலர் நோய்வாய்ப்படுறதுக்கு, சிலர் கடன் படுறதுக்கு, சிலர் நல்ல செல்வங்களை ஈட்டுவதற்கு, புகழ் பெறுவதற்கு, அரசியலில் ஜொலிப்பதற்கு, அத்துணைக்குமே லக்னத்தின் அடிப்படையில் இந்த கிரகங்கள் அமர்ந்த, இணைந்த, சேர்ந்த, பார்த்த இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல மிருகசீட நட்சத்திரத்தினுடைய ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்ட் 1ல கூட தெளிவா குணாதிசயங்களை சொல்லியிருக்கோம். ரிஷபராசி சுக்கிரனுடைய அம்சம் பெற்ற மகாலட்சுமியினுடைய வீட்டில். மகாலட்சுமி இருந்தால் திருமால் இருக்கணும்ல. 1வது பாதம் 2வது பாதம் ரிஷபத்திலும், அந்த மாலவன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய வீட்டில் மிதுனத்தில் 3வது பாதமும் 4வது பாதமும். அதனால நீங்கள் பாருங்க, சிலர் நல்ல அழகா இருப்பாங்க, ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த முகத்தில் லட்சுமி கடாட்சியம் இருக்கும், ஆனால் செல்வ வளம் இல்லாமல் இருப்பாங்க. சிலர் ஆகச்சிறந்த அறிவாளிகளாக இருப்பாங்க, ஆனால் செல்வ வளத்தில் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு அவங்களுடைய அறிவு பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அழகும் இருக்கு, அறிவும் இருக்கு, செல்வமும் இருக்கு, ரெண்டும் இணைந்த குணாதிசயங்களும் இருக்கு. இது இரண்டையும் காக்கக்கூடிய வீரமும் இருக்கு. பாருங்க, கல்வியா, செல்வமா, வீரமா அப்படின்னு கேட்கும்போது இது 3லையுமே ஒரு ஆள் கைதேர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த ரிஷபத்திற்கு உண்டான அந்த செல்வமும், சுக்கிரனுடைய அம்சம் பெற்ற லட்சுமி கடாட்சியமும், மிதுனத்திற்கு உண்டான அந்த கல்வியும், அந்த நட்சத்திரத்திற்கே உரிய செவ்வாயினுடைய வீரமும் ஒருங்கே இணைய பெற்றவர்கள் மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதங்களிலும் பிறந்தவர்கள் கல்வி, செல்வம், வீரம் என்றுமே குறையில்லாத நிலைக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் அந்த நட்சத்திரத்தில் தான் நாங்கள் பிறந்தோம். ஆனால் வாழ்க்கையில் சில போராட்டங்கள்லாம் இருக்குது, சில கஷ்டங்கள்லாம் இருக்குது. ஒரு பார்ட்டில் நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த தசாபலன்கள் தான் அவங்க வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கும். அதுக்கு முதலாக அவங்க என்ன பாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 1வது பாதம் 2வது பாதம் கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம், ரிஷபராசி. 3வது பாதம் 4வது பாதம் மிதுன ராசி. அதில் இந்த சுக்கிரனுடைய வீட்டிலையும் புதனுடைய வீட்டிலையும் இருக்கிறதுனால
அந்த கோவப்பட்டு அழுகும்போது கூட மேக்கப் கலையாமல் அழுதா அது ரிஷபராசி. பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன பேசுகிறோன்னு தனக்குத்தானே யூகித்து மதிநுட்பத்தோடு பேசினா அது மிதுன ராசி. ஆக இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் கடும் கோப உணர்ச்சி, ஆனால் அதை எங்கே காட்டணுங்கிற தெளிவு மதிநுட்பம், அந்த கோபத்தில் கூட அழகாக இருப்பது, அந்த கோபம் கூட எதிர்க்கிற ஆளுக்கு ஐயோ இவங்க கோவப்படுறாங்களே அப்படின்னு தோணாமல் இவங்க கோவப்படும்படியாக நடந்துக்கிட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியை தூண்டும் விதத்தில் அந்த கோபத்தை கூட ஒரு நளினமாக அழகாக வெளிப்படுத்தக்கூடிய திறன் கொண்டவர்கள் மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஆக இவர்களுக்கு அந்த சுய ஜாதக அடிப்படையில் ராசி நவாம்ச கட்டத்திற்கு கீழாக ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய தசா இருப்பு வருடம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். செவ்வாய்க்கு 7 வருஷம் நம்ம சொல்கிறோம். அதில் பாதம் 1, 2, 3, 4 பொறுத்து அந்த அளவுகள் குறையும். சிலருக்கு 6.5 வருஷம் இருக்கும், சிலருக்கு 3.5 வருஷம் இருக்கும், சிலருக்கு 1 வருஷம் இருக்கும், சிலருக்கு 4 மாதங்கள் இருக்கும், சிலருக்கு சில நாட்களே இருக்கும். இதெல்லாம் என்ன பாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த பாதத்திற்கும் குணங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன்னா நவாம்ச நிலை மாறும் இல்லையா. அடுத்து என்ன லக்கணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்கே எப்படி விதி வேலை செய்யுது அப்படின்னா, லக்கணத்தை பொறுத்து சுபர், அசுபர், மாரகர், யோகர் அப்படிலாம் பிரித்து வச்சிருக்கிறாங்க. லக்கணத்திற்கு யோகாதிபதி, பாதகாதிபதி, வாதகாதிபதி, மாரகாதிபதி அப்படின்னு ஒரு ஜோதிட அமைப்பு இருக்குது. ஆக அந்த லக்கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிறந்த நேரத்திற்கு சூரிய உதயத்தை வைத்து லக்கணம் கணக்கிடப்படுகிறது. அப்போ மேஷமா, அதாவது மேஷம், சிம்மம், கடகம், தனுசு, மீனம் இதெல்லாம் ஒரு குரு அணி லக்கணங்கள். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இதெல்லாம் வந்து சுக்கிரன் அணி லக்னங்கள். தேவகுரு டீம், அசுரகுரு டீம்னு கிரகங்களுக்குள்ளேயே 2 டீம் இருக்குது. ஸோ அந்த லக்னத்திற்கு இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அமையும். அதில் முதலாவதாக அந்த தைரிய வீரியத்திற்கு உண்டான தன்னம்பிக்கைக்கு உரித்தான அந்த செவ்வாய் பகவானுடைய திசையிலிருந்து இவருடைய வாழ்க்கை பயணம் என்பது தொடங்கும். மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு முதல் தசையாக செவ்வாய் தசை, இதை தொடர்ந்து என்னென்ன தசையெல்லாம் அவர்களுக்கு நிச்சயமா துவக்க திசை செவ்வாய் பகவானுடைய திசையிலிருந்து ஆரம்பிக்கும். அதில் நம்ம ஒரு தோராயமாக ஒரு கணக்கு வச்சுக்கோம். 7 வருட செவ்வாய் திசைக்கு இவர்களுடைய பாதத்தை பொறுத்து ஒரு 3 வயது 4 வயதுக்குள்ள அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதிலிருந்து 18 வருட காலம் ராகு திசை நடக்கும். அதன் பின்ன 16 வருஷம் குரு பகவானுடைய திசை, அதன் பின்ன 19 வருஷம் சனி பகவானுடைய திசை, அதன் பின்ன 17 வருஷம் புதன் மகா திசை, அதுக்கப்புறம் கேது திசை 7 வருஷம், பின்ன சுக்கிர திசை. இதெல்லாம் ஆயிலை பொறுத்து பின் இருக்கும் திசைகளை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே பெரிய திசைகளாக வருது பாருங்க. ராகு ஒரு 18, குரு ஒரு 16, கூட்டினாலே ஒரு 34 வருஷம் சரியா போச்சு. அதுக்கப்புறம் சனி பகவான் ஒரு 19, புதன் ஒரு 17, அதில் ஒரு 36 சரியா போச்சு. ஆக இது ரெண்டும் முடிக்கிறதுக்கே பெரிய வயது இவர்களுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் கேது திசை, சுக்கிர திசை சுய ஆயிலை பொறுத்து இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொன்னீங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் வந்து வீரம் கொண்டவர்கள் அப்படின்னு. இப்போ பிறக்கும் போதே செவ்வாய் திசையில பிறக்கிறாங்க. சின்ன வயசுல வரக்கூடிய இந்த செவ்வாய் திசை இவர்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா, அதாவது வீரம், தீரம், அறிவு எல்லா விஷயமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த செவ்வாய் உருவாக்குறாரு. செவ்வாய்னா நம்ம ஜோதிடப்படி பூமிகாரகன், அங்காரகன்னு சொல்றோம். அந்த செவ்வாய் திசை நல்ல அமைப்புகள்ல இருக்கணும். ஒரு இடம் வாங்கினங்க, குழந்தை பிறந்தோடனே ஒரு வீடு கட்டணும், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்துக்கிட்டோம், மூத்த சகோதரருக்கு ஒரு நல்லது நடந்தது. அதே மாதிரி பங்காளிகளுக்கு கூட ரொம்ப நாளாக குலதெய்வம் கோவிலை எடுத்து செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது, அதெல்லாம் எடுத்து செஞ்சோம். அதே மாதிரி குழந்தை சின்ன வயசுலேயே ரொம்ப துருதுருன்னு இருக்கிறத பார்த்துட்டு அந்த வயசுலேயே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிற அளவுக்கு ஸ்பீடாக இருந்தது, அதை உள்வாங்கக்கூடிய சக்தி இருந்தது. அப்படின்னா அந்த செவ்வாயினுடைய அமைப்பு நல்லா இருக்கும்போது இவங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்கள் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இரத்த சம்பந்தமான உறவுகளுடைய ஒரு தொடர்புகளை எல்லாம் கொடுத்து ஒரு பூர்வீக மாற்றங்களை சில நேரங்கள் கொடுத்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய சில சூழல்களை கொடுத்து அந்த செவ்வாயினுடைய அங்காரகனுடைய திசையில் இவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு குறுகிய காலமாகவே இருந்தாலும் கூட அது ஒரு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வரும். அதே அமைப்பில் செவ்வாய் எதிர்துருவமாக இருக்கிறார் அப்படின்னா சின்ன வயசுலேயே எனக்கு தீக்காயம் பட்டதுங்க, ஒரு பெரிய போராட்டம் வந்தது, ரத்த முகத்தில் கண்ணில் காயத்தில் அடிபட்டது, அந்த தழும்பு இன்னும் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு, எனக்கு மூத்தவருக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது, எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாம் ரொம்ப பாசமாக இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு சண்டை ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டு வாங்கின நிலம் பூமி இதுகளை கொஞ்சம் வித்துட்டோம், அந்த நேரங்காலங்களில் எங்களுக்கு கொஞ்சம் வேகங்கள், சண்டைகள், அடிதடி எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருந்தது, ஊரை விட்டு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது, பூமி மாற்றம் ஏற்பட்டது, இருக்கிற குடியிருப்பு அடிக்கடி வீடு மாறிக்கிட்டே இருந்தோம், வாஸ்து சரியில்லாத இடத்துல குடியிருந்து நிறைய பிரச்சனைகளுக்கு நோய்வாய்ப்பட்டோம், ஆட்பட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த செவ்வாயினால் வரக்கூடிய அக்னி பீடைகள், அடிதடி கலகங்கள், போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, வழக்குகள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமும் அந்த சின்ன வயதில் இவர்களுக்கு தெரியலைனாலும் கூட இவங்க ஒரு கை குழந்தையாக இருக்கும்போது அவங்களுடைய தகப்பனார், அவங்களுடைய தாயார் வந்து அந்த வழக்குகளை வந்து சந்திக்க வேண்டிய, கலகங்களை சந்திக்க வேண்டிய, நோய்வாய்ப்படக்கூடிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருப்பாங்க. அது செவ்வாயினுடைய நிலையை பொறுத்து. ஆனாலும் கூட இது சின்ன வயசுலேயே முடிஞ்சதுனால இவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு காயங்கள் ஏற்பட்டால், சில வடுக்கள் ஏற்பட்டால் அந்த நேரம் பெரிய ஒரு வழிபாடாக முருகனுடைய வழிபாடுகளை இவர்கள் செய்யும் பொழுது அந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருப்பதனால பெரிய நன்மையான பலன்களும் அவர்களுக்கு கிடைக்கும். ஆரம்பத்திலே சொன்னீங்க சார், செவ்வாய் தசைக்கு அப்புறமா ராகு தசை 18 ஆண்டுகள்
மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ராகு தசை எப்படி இருக்கும்? அதாவதுங்க, ரொம்ப சின்ன வயசுல வரக்கூடிய ஒரு தசை அப்படின்னு வச்சுக்கலாம். அது 1, 2, 3, 4 பாதம் எதில் பிறந்திருந்தாலுமே மேக்சிமம் ஒரு 6, 7 வயதுக்குள்ளே அந்த ராகு திசையை சந்திச்சிருவாங்க. 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஒரு 5 வயசுக்கு மேலே, 4வது பாதத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த இளமையில் கல்வி இருக்கக்கூடிய அந்த டீன் ஏஜ் பருவத்தில், வளரக்கூடிய பருவத்தில் இவங்க அந்த ராகு திசையை சந்தித்தே ஆக வேண்டும் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள். நம்ம சொல்கிறோம் ராகு அப்படின்னா எதையும் வேகமாக ரொம்ப எந்த எல்லைக்கும் போய் அதை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த ராகுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிரடியான வாழ்வியல் மாற்றங்களை கொடுப்பார். திடீர்னு ஒருத்தரை உச்சத்துக்கு எடுத்துகிட்டு வருவார். பொருளாதார அதிகமான யோகங்களை கொடுப்பார். சில நேரங்களில் வழக்கு, வம்பு, சட்ட சிக்கலுக்கு ஆட்படுத்தி ரண சிகிச்சையை கொடுத்து கையில் காப்பு போட்டு விடுவார்னா, காப்புனா சிறைவாசம், தண்டனை, இது எல்லாத்தையும் கொடுப்பது ராகுவினுடைய ஒரு குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குடல் சார்ந்த அறுவை சிகிச்சைகள், நோய் வாய்ப்படுறது, இதெல்லாம் ராகுவுடைய ஒரு அமைப்புகளுக்குள்ள வருது. ஆக மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு என்ன தருவார் அப்படின்னு பிரிக்கும்போது, அந்த சாரம் நட்சத்திரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் ராகுவும் ஒரு ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா இது ஒரு வேகத்தை தூண்டக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஆனால் இருக்கக்கூடிய வீடுகள் பார்க்கும்போது சுக்கிரனுடைய வீடு மிதுனத்தில் புதனுடைய வீடு. அப்போ ராகு பகவானுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. ரெண்டுமே போக யோக அமைப்புகளில் சம்மந்தப்படுது. புதனுக்கும் அறிவுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. ஆக இந்த 2 கேரக்டரையும் அப்படியே ராகு கையில் எடுத்துக்கிடுவார். ஏன்னா ராகு பகவானை பொறுத்தவரையும் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ, எந்த கிரகத்தால் சேர்க்கப்படுறாரோ, எந்த கிரகத்தினுடைய பார்வையை பெறுகிறாரோ, எந்த நட்சத்திரத்தில் அமர்கிறாரோ அந்த பலனை உள்வாங்கி அந்த வீட்டின் அதிபதி போலவே செயல்படக்கூடிய குணம் இருப்பதனால இந்த சுக்கிரனுடைய குணாதிசயத்தையும் எடுத்துக்கிட்டு, ஏன்னா இந்த மிருகசீட நட்சத்திரம் 2 வீட்லையும் இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு உண்டான குணாதிசயங்களையும் எடுத்துக்கிட்டு புதனுக்கு உண்டான குணாதிசயங்களையும் எடுத்துக்கிட்டு ராகு செயல்பட ஆரம்பிப்பார். அப்போதான் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே மீடியா, கலைத்திறன், அந்த படிப்பு, பேச்சு போட்டி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் அப்படியே ரொம்ப நம்பர் 1 மெரிட்டாக வந்துடுறது, ரொம்ப புகழப்படுறது, கொண்டாடப்படுறது, சின்ன வயசுலேயே பெரும் பணம், பெரும் புகழ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர்களுக்கு கிடைப்பதற்கான சூழலும் வாய்ப்புகளையும் ராகு அமைத்து கொடுப்பது. அந்த நேரங்களில் ராகு நல்ல யோகங்களான அமைப்புகளில் இருந்தால் எல்லா சொந்த பந்த இரத்த உறவுகளால், ஏன்னா மிருகசீடங்கிறது இரத்த சம்பந்தத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அவங்க எல்லாரை விட ஒரு மெஜாரிட்டியான டாப் பொசிஷனில் அந்த ஃபேமிலி, குடும்பமே வந்துடுறது. ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தவங்க கூட அந்த ராகு திசை நடந்து முடிவதற்குள் ஒரு உச்சத்தை தொடுவது, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியங்களை ராகு கொடுப்பார். ஆனாலும் ஜாதகருடைய குணாதிசயங்களில் ராகு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார். குணக்கேடுகளை உண்டு பண்ணுவார். சொல் பேச்சு கேட்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ரொம்ப கோபத்தை கொடுப்பார். ரொம்ப பிடிவாதத்தை கொடுப்பார். அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுங்கிற மனநிலையை ஏற்படுத்துவார். தான் சொல்றதா சரி அப்படின்னு வாதிட வைப்பார். அதிலும் பெண் குழந்தைகளுக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்வது, அது பார்க்கவே பயமா இருக்கும். அம்மா நீ ரொம்ப சேஃப் இல்லாம போறமா நேரத்துக்குல அப்படிலாம் கேட்டா இல்லை என்னால் முடியும்னு அந்த துணிச்சலா இருக்கிறது. ஆண் பிள்ளைகள் போன்று ரொம்ப எந்த எல்லைக்கும் போய் எந்த நேரத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனோடு இருப்பது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த வீர தீர செயல்கள், சைக்கிள் ஓட்டுறது, ஸ்விம்மிங் பண்றது, எல்லா விஷயத்தையும் அந்த சின்ன வயசுலேயே கத்து தேர்ந்தவர்களாக இந்த மிருகசீட நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ரொம்ப துருதுருன்னு ஸ்பீடா அப்படியே இருப்பாங்க. இதுல ஒரு நுட்பம் என்ன இருக்கு அப்படின்னா, ராகு எங்கேயாவது தோஷமான அமைப்புகள்ல உட்கார்றாரு அப்படிங்கும்போது அங்கேதான் வினையே ஆரம்பிக்குது. அதாவது சொந்த தாய் தந்தையரே இவர்களுக்கு ஒரு எதிரி போன்று செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு மாதிரி மட்டம் தட்டிட்டு, இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு, ஏன்னா மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொருவருடன் தன்னை ஒப்பிட்டு குறை கூறுவது, இன்னொருவருடன் தன்னை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணுவது பிடிக்கவே பிடிக்காது. அவர்களுடைய குணமே நான் எப்படி இருக்கேன், என்னைய மட்டும் பாருங்க, நான் எப்படி வரப்போறேன்னு என்னைய மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில தான் அவங்க இருப்பாங்க. அதனால நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய குணம் இருந்தாலும் கூட இன்னொருவருடன் சேர்த்து வைத்து பேசும்போது மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆக இந்த ராகு திசை நடக்கும்போது இவர்களுடைய சூழல் எப்படி அமையும்னா, சொந்தம், ரத்தம், பந்தம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு வெறுக்கப்படக்கூடிய ஒரு ஆளாக இவங்க மாறுவதற்கான சூழல்கள் உருவாகும். ரொம்ப பாசமாக இருப்பாங்க, இரத்த பந்தத்தின் மேலே ரொம்ப ரொம்ப பிடிப்பாக இருப்பாங்க. சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, அத்தை வீடு, மாமை வீடு அப்படின்னு உரிமை எடுத்து அந்த லீவுக்கெல்லாம் போய் அங்கே இருப்பாங்க. ஆனால் இந்த ராகு திசை நடக்கிற காலங்களில் அவங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இவர்களை கவனிக்காமல் விடுறது, இவர்களுக்கே தெரியாமல் இவர்களுக்கு உளவியல் தொந்தரவு கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறது, இவங்களுக்கு மதிப்பு சரியான வயசில் கிடைக்காம இருக்கிறது, அந்த பாசம் சரியான விஷயத்தில் கிடைக்காம இருக்கிறது. இவங்க அம்மா அப்பாலாம் இவங்களை இப்படி பார்த்துக்கிறாங்களே, நம்ம அப்பா இப்படி இல்லையே, நம்ம அம்மா இப்படி இல்லையே, நம்மளை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்களே, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகு படுத்துகிற பாடு இந்த குழந்தைங்க அந்த சொந்த பந்தத்திட்டையும் சரி, இங்கேயும் சரி. அதில் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய பெரிய வேதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு யாரெல்லாம் சொந்தக்காரங்க வந்தாங்களோ அவங்க முன்னாடியே ஏச்சு பேச்சு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, மட்டம் தட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்போ அந்த ஒரு பாதிப்பு தான் உங்களுக்கு பின்னால் ஒழுங்காக வளர்த்துருக்கலாமே,
ஒழுங்கா பாசமா இருந்திருக்கலாமே, ஒழுங்கா அரவணைச்சிருந்துருக்கலாமே, நம்ம அப்பா சரியா இருந்தா நம்ம ஏன் சித்தப்பா பெரியப்பா மாமன் அப்படின்னு சொல்லி பாசத்தை களைஞ்சிருக்க போறோம். அவங்கெல்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நமக்கு கொடுக்கலையே, நம்மள ஒரு வேலைக்காரனா தானே பயன்படுத்தியிருக்கிறாங்க, நம்மளை ஒரு அடிமையா தானே பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம பிள்ளைக்கு நமக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக்கம் என்பது அந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே மாறாத ஒரு வடுவாக அமைவதற்கு காரணமே அந்த இளமை பருவத்தில் வரக்கூடிய ராகு திசையில் அவங்க பட்ட வேதனை தான். அப்போ அந்த நேரத்தில் மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது, நமக்கு கிடைக்காத அத்துணையும் நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும், அத்தனையும் நம்ம செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கிய குணம் திசையோட இறுதியில் தான் இவர்களுக்கு உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ரொம்பவும் ராகு மோசமான நிலைகளில் இருக்கும்போது படிப்பையே கெடுத்துருவார். அந்த படிக்க முடியாத சூழல் உருவாகும். அப்போ போய் அடைக்கலமாக போய் ஒரு வீட்டில் இருந்து படிக்கும்படியான சூழ்நிலைகள் வரும்போது அங்கே பாலுணர்வு சம்பந்தப்பட்ட பாலியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு ஆட்படுத்தப்படுவது அது எல்லாருக்கும் கிடையாது. சுக்கிரன், ஏன்னா ரிஷபம்ங்கிறது சுக்கிரனுடைய ராசி. அப்போ அந்த சுக்கிர பகவானும் பாதிக்கப்பட்டு இருந்தால், மிதுனம் மிருகசீடமாக இருந்தாலும் 12ஆம் இடங்கிற ஐயன சயன போக ஸ்தானாதிபதியாக சுக்கிரன் வருவதால் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டு இருந்தால் சின்ன வயசுல சில தொந்தரவுகளுக்கு ஆட்படுத்துறது, இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் இவர்களுக்கு அமைவதற்கு இந்த ராகுவே காரகமாக அமைந்து விடுகிறார். இதுல இன்னொன்று இருக்குங்க, படிக்கிற பருவத்தில் அந்த டீனேஜில் இந்த காதல் உணர்வை ராகு தூண்டி விடுவார். அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இருக்காது. அப்போத்தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே இதனால தான் வந்து உன்னை ரொம்ப நான் கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த ராகு இன்னும் கொஞ்சம் இவர்களை கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது அத்தனை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பார். அந்த நேரத்தில் ஒரே பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, பஞ்சாயத்து, உடனே சொந்தக்காரன் 4 பேர் வந்துடுவேன். பத்தியா நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, அதனால தான் அவனை எங்கே வைக்கணுமோ அங்கே வைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போத்தான் மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கோபமும் அந்த தாகமும் அந்த உணர்ச்சியும் அந்த வெறுப்பும் அவர்களுக்கு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தும். அந்த ராகு திசையில மட்டும் கரெக்டான ஒரு டியூன் இவர்களுக்கு அமைந்தால், கரெக்டான இறை வழிபாடு இவர்களுக்கு கிடைத்தால், சரியான அன்பு பாசம் கிடைத்தால், நாங்கள் எதுக்கியா வெளியில தேட போறோம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அந்த சிறு வயதிலேயே இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ராகு பகவானுடைய திசையினால். நீங்க சொன்ன மாதிரி சுமார் ஒரு 20-22 வயசுல குரு தசை இவர்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா சார்? இப்போ சோதனைகளும் வேதனைகளும் இந்த ராகு தசை மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்துருப்பாங்க. அடுத்து நடக்கவிருக்கிற குரு தசை இவர்களுக்கு எப்படி இருக்கும்? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு சோதனை வேதனைக்கு ஆட்பட்டது இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு சொல்றதை விட இவர்களுக்கு நடந்த ராகு தான் காரணம். ஆக அந்த ராகு தான் இவர்களை வந்து ரொம்ப பாடாப்படுத்தியிருப்பார். சில பிள்ளைங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்கியிருப்பார். அப்படியே அடுத்த திசையா அந்த குரு பகவானுடைய திசைக்கு இவங்க வர்றாங்க. அந்த திசை வந்து 16 வருஷம் இவர்களுக்கு நடக்குது. நம்ம சொல்கிறோம் குருனா ஒரு ஆன்மீகம், ஒரு தெய்வீகம், ஒரு புனிதமான விஷயங்கள்லாம் தன்னை சூழ்ந்து நடப்பது. இதில் ராகுங்கிற ஒரு பெரிய தோஷமான கிரகத்தினுடைய அமைப்புல இருந்து வெளியில் வந்து குருங்கிற ரொம்ப சுபிட்சமான ஒரு கிரகத்துக்கு வந்ததுனால உடனே எல்லாமே நல்லதாக மாறும் அப்படின்ற அர்த்தமும் இந்த இடத்துல சொல்ல முடியாது. காரணம், இந்த ஒரு நுட்பம் எப்படின்னு பாருங்க, ரிஷபராசிக்கும் மிதுன ராசிக்கும், ரிஷபத்துக்கு சுக்கிரனும் மிதுனத்துக்கு புதனும் ஆதிக்கமாக வர்றாங்க. இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2 வீட்டுக்குரிய கிரகம் குருவுக்கு நட்பாக சொல்லப்படுவது இல்லை. ஆக மிதுன ராசிக்கும் ரிஷபராசிக்கும் குரு வந்து பாதகத்தன்மையை கொடுப்பார் அப்படின்னு ஜோதிடத்திலே சொல்லப்படுது. ஆக குருவோட தசை லக்கண சுபராக லக்கண யோகரா, இந்த இடத்துல தான் லக்னம் துணை நிற்கும். இவங்க பிறப்பு எடுத்திருக்கக்கூடிய லக்னத்துக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு தனுசு லக்னம் லக்னாதிபதியா வந்துடுறார். ஒரு விருச்சிக லக்னம், லக்னத்திற்கு 5க்கு அதிபதி 2க்கு அதிபதி தன குடும்ப பாக்கியாதிபதியா வர்றார். ஆக இந்த லக்னத்தை பொறுத்து அந்த குரு சுபராக வரும் பொழுது அந்த சின்ன வயசுல எதுக்கெல்லாம் இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களோ, எதுக்கெல்லாம் ரொம்ப காயப்பட்டாங்களோ, எதுக்கெல்லாம் ரொம்ப ஏங்குனாங்களோ அதெல்லாம் இவர்களுக்கு உடனே நடக்கும். அந்த எந்த பிள்ளைகள் முன்னாடி அவங்க பிள்ளைய கொண்டாடிக்கிட்டு இவர்களை மட்டம் தட்டினார்களோ அந்த பிள்ளைகள் முன்னாடி அந்த தகப்பனார்களே கூடி குறுகி வாழும் அளவிற்கு உயர்ந்து காட்டுவார்கள். அந்த ஒரு வைராக்கியம் என்பது மிருகசீடத்தில் அப்பதான் உருவாகவே செய்யும். தடைப்பட்ட கல்வியை மீண்டும் படிப்பாங்க, கிடைக்காத விஷயத்தை மீண்டும் உருவாக்குவாங்க. எந்த எல்லைக்கும் போய் தன்னுடைய கல்வியை, தன்னுடைய தொழிலை, தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய தேவையை, தன்னுடைய குருவை, தன்னுடைய தன்னம்பிக்கையை மெருகேற்றி கொண்டே இருப்பார்கள் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள். குரு பகவான் ஒரு விதத்தில் இவர்களுக்கு எதிர்துருவமான பலன்களை கொடுக்க கடமைப்பட்டு இருந்தாலும் கூட மத்தியமத்தில் நடக்கக்கூடிய குரு பகவானுடைய திசையில சுக்கிரனுடைய புத்தி, குரு பகவானுடைய திசையில புதனுடைய புத்தி, இந்த மாதிரியான புத்திகள் நடக்கும்போது சனீஸ்வரருடைய புத்தி, இவர்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளுடைய புத்திகள்லாம் நடக்கும்போது
நல்ல மாற்றங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும். இந்த நேரத்தில் தான் திருமண பந்தம், இந்த நேரத்தில் தான் இவர்களுக்கு குழந்தை பேர். இதில் ஒரே ஒரு சிக்கல் மட்டும் நடக்கும். ஏற்கனவே ராகுல ஒரு டீனேஜ் பருவத்தில் காதல் வயப்பட்டு சில பிரச்சனைகள் ஆட்பட்டு தப்புச்சமடான்னு வந்து குரு திசையில் ஒரு கல்யாணத்தை வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து வச்சுருந்தாலும் சரி, அல்லது இவர்களே தேடி இருந்தாலும் சரி, அந்த குரு நல்ல அமைப்பில் இருக்கும்போது தான் அந்த கல்யாண வாழ்க்கை என்பது இவர்களுக்கு நிலைக்குது. அப்படி இல்லைன்னா அந்த கல்யாண வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களையும் இவர்கள் சந்திக்க வேண்டியது வருது. அதான் அடிக்கடி நம்ம சொல்லுவதுண்டு. சொல்லப்பா எருதோடு மிதனத்தோருக்கு சுகமெத்த உண்டென்று சொல்வார்கள். அல்லப்பா அந்தனனும் கேந்திரம் வேறு அவன் செய்யும் கொடுமை இது மெத்த உண்டு. தள்ளப்பா தரைவருளும் தனமும் நாசம் தார்வேந்தர் அரிட்டமுடன் தோஷம் சொல்லியாங்கிறாரு. அப்போ ரிஷபம் மிதுனத்திற்கு குரு பாவியாக வந்து உட்காந்து திசையை நடத்தினா கொண்டு போய் பிரச்சனையை கொடுத்துருவாரியா. அந்த நேரத்தில் வந்து ஒன்று கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், அல்லது குழந்தை கிடைப்பதில் தாமதம் கிடைக்கும், அல்லது குழந்தைய ரொம்ப பாசமாக பாதுகாத்துட்டு அது சொல்கிறதே பேசாம அதனால ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஏன்னு சொன்னா மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இளமை பருவத்தில் தனக்கு கிடைக்காத அன்பும் பாசமும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் சொல்லி அந்த குழந்தைகள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறது, அந்த குழந்தைகளை விட்டு பிரியாம இருக்கிறது, அந்த குழந்தைகளை கேர் பண்றது. ஏன்னா இவர்கள் சின்ன வயசுல அத்தை வீட்டுல, சித்தப்பா வீட்டுல, மாமை வீட்டுல, சொந்தக்காரன் வீட்டுல எல்லாம் பட்ட அவமானத்தை மனதில் நினைத்து கொண்டு யாருடைய வீட்டில் விட்டாலும் கூட கூடவே போவது, கூடவே கூட்டிட்டு வந்துடுறது. இந்த குணம் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அந்த குழந்தைகள் பேர்ல இருக்கக்கூடிய இந்த குணத்தினால குழந்தைகள் அதை கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை பயணத்தை இந்த ராகு தீர்மானித்தாரோ, உங்கள் குழந்தை என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதோ அந்த குழந்தை மத்தியம பருவத்தில் வரக்கூடிய தசாபுத்தியின் படிதான் அதனுடைய நடவடிக்கையும் வாழ்க்கை சூழலும் அமையுமே தவிர உங்கள் வளர்ப்புனால எக்காரணத்தை கொண்டு மாறப்போகிறதே கிடையாது. ஸோ அதை புரிந்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தையை பக்குவப்படுத்தி கொண்டுட்டு வந்தால் குழந்தையால் வரக்கூடிய துன்பத்தை, அவஸ்தையை மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்கலாம். இல்லைன்னா அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டை விட குழந்தை சென்டிமெண்ட் இவர்களை பாடாப்படுத்தும். அதுக்கப்புறம் குருவை வந்து பணம், நிதி அப்படின்னு சொல்கிறோம். நிறைய ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பணம் புழங்கக்கூடிய தொழில்கள், கலைத்துறை. அதுக்கப்புறம் வந்து கணக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன், அக்கௌண்ட்ஸ். மிதுன ராசிக்காரங்களாம் பாருங்களேன், கணக்கில் புலியாக இருப்பாங்க. அந்த கணக்கு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து புதன் உருவாக்குறாரு. அதனால தான் இந்த குரு திசை நடக்கும்போது இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் நிதித்துறை, நீதித்துறை, கலைத்துறை ஏதாவது ஒரு துறைகளில் பெரிய ஆளாக வந்துடுறாங்க. அந்த குரு அதுக்கான வழியை உருவாக்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இதற்கு அமையுது. இந்த குரு திசையில் சில விஷயங்களை, நுட்பங்களை புரிஞ்சுக்கணும். 16 வருஷ குரு திசை லக்னத்திற்கு ஒரு சுபரா யோகரா அமர்ந்து திசையை நடத்தி எல்லாம் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு 19 வருட காலங்கள் இவர்களுக்கு சனி பகவானுடைய திசை வரும். அப்போ யோகமான குரு திசை தன் திசையில் சரிவர யோகங்களை தரவில்லை என்றால் அதற்கு அடுத்து வரக்கூடிய சனி பாவியாக இருந்தாலும் யோகம் தருவார். யோகம் இல்லாத குரு தன் திசையில் அதிக யோகங்களை கொடுத்தால் அதற்கு அடுத்து வரக்கூடிய சனி யோகாதிபதியாக இருந்தாலும் யோகங்களை சரிவர தரமாட்டார் அப்படின்னு சாதக அலங்காரம் அதில் தெளிவாக மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த குரு திசையில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது, அது அடுத்து வரக்கூடிய சனி திசையில் தொடருமா, அல்லது குரு திசையில் தடைப்பட்ட விஷயங்கள் சனி திசையில் புதுசாக கிடைக்குமா அப்படிங்கிறத குரு திசைக்குள்ள கடைசியில் வரக்கூடிய 3 புத்திகள். அதில் வந்து சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி. சூரியன்லேயே உஷாராயிக்கணும். சந்திரன், செவ்வாய், ராகுல அடுத்த தசை என்ன செய்ய போதுங்கிறத பார்த்துக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பண பரிவர்த்தனைகளை திட்டமிட்டால் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் தப்பிச்சுக்கலாம். இல்லை குருவில் ரொம்ப உயரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குருவிட்ட ஒரு குணம் என்ன இருக்குது அப்படின்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி கெடுக்கிறது. கெடுக்கிறோம், கெட்டு போகிறோம், கெட போகிறோம் அப்படிங்கிறத தெரியாமலேயே உங்களை கெடுப்பது அந்த குருவினுடைய ஒரு குணமாக இருப்பதனால அவர் நல்லவர் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் மேக்சிமம் ஜாதகத்தில் குரு பகவான் பார்வையில் தான் பலன் உண்டு, இருக்கும் இடத்தை கெடுத்துருவார்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆகையினால குருவை பொறுத்து தான் இவர்களுடைய எதிர்கால கனவு, எதிர்கால லட்சியம் இவர்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. சுமார் ஒரு 36-38 வயது வரைக்கும் இந்த குரு மகாதசை மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், குறிப்பா ஒரு 4 புத்திகள் சொல்லியிருக்கீங்க. அடுத்து நடக்கவிருக்கிற சனி மகாதசை இதுவுமே 19 ஆண்டுகள் பெரிய தசை. கவனமா இருந்துட்டோம் சரி, ஒருவேளை கவனமா இல்லை அப்படின்னா அந்த சனி மகாதசை இவர்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமா சார்? சரி, கவனமா இருக்கிறோம் இல்லைங்கிறதே கிரகங்கள் தானே தீர்மானிக்குது. இந்த இடத்துல ஒரு கவனம் என்ன அப்படின்னா மிருகசீரிட நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ வரக்கூடிய தசை சனி பகவானுடைய தசை. ஜோதிடத்துல ஒரு அமைப்பு உண்டு, செவ்வாய் சனி இணைவு, செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி பார்வையை யுத்தம்னு சொல்றாங்க. இது ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள இணையும் போது எதிர்பாராத விபத்துகள், கண்டங்கள்லாம் நடக்கிறது இந்த கிரக சேர்க்கையினால தான். நாட்டில் போர் சூழல் உருவாகுது இந்த கிரக சேர்க்கையினால தான். சகோதர வழிகளில் ரொம்ப அடிதடி ஆகிப்போச்சியா, இதுக்கு மேலே மூஞ்சில முழிக்கிறக்கே வாய்ப்பில் ஒரே வெட்டுக்குத்து ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்றது செவ்வாய் சனியினுடைய சேர்க்கையாகும்.
அப்படிங்கிறது சொல்றது செவ்வாய் சனியுடைய சேர்க்கையினால தான். ஆயுதத்தை எடுத்து ஒருத்தரை தாக்குவது, ஆயுதத்தால் துன்பப்படுவது செவ்வாய் சனியுடைய சேர்க்கையினால தான். ஆக இந்த சனி மகா திசை வரும் பொழுது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த, மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்த இவர்களுக்கு சனி யோகம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் கூட இருக்கின்ற வீடு ரிஷபம் மிதுனமாக இருப்பதனால சுக்கிரனுக்கு சனி பகவான் நட்பு, புதனுக்கு சனி பகவான் நட்பு, ஏற்கனவே இவர்களெல்லாம் ஒரு டீம்னு சொல்கிறோம். ஆக இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை வாழ்க்கையில் மத்தியம பருவத்தில் வந்தாலும் கூட ஒரு நல்ல யோக திசை அமைவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. தொழில் அமையும். சனி திசைனா தொழில் கிரகம், தொழில் காரகர், கர்மா காரகர் அப்படின்னு பேரு, விதி காரகர் அப்படின்னு பேரு. இந்த இடத்துல விதியை பற்றி பேசும்போது 1வது திசை, 2வது திசை, 3வது திசை, 4வது திசை, 5வது திசை, 6வது திசைன்னு ஒவ்வொரு திசையாக பிரிக்கிறோம் நம்ம. அப்ப இதுல 4வது திசை மாரக திசையாக சனி பகவானுடைய திசை மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். மாரகம் என்பதன் பொருள் மரணத்தை கொடுப்பவர் அல்லது மரணத்துக்கு இணையான துன்பத்தை கொடுப்பவர் அப்படின்னு பேரு. எல்லா மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி திசை மாரக திசையா இருந்தால் எல்லாரும் 40-37 மேல தாண்டவே முடியாது. அப்ப எப்படியா நல்ல ஆயுளோட வாழ்றாங்க அப்படின்னா சனி பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து. ஆனாலும் கூட இந்த காலகட்டங்களில் சனி திசையில் சூரிய புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி, சனி திசையில் ராகு கேதுகளுடைய பாவ கிரகங்களுடைய புத்திகள் நடக்கும்போது சில மரணத்துக்கு ஒப்பான கண்ட விபத்துகளை ஒரு நூலில் தப்பிச்சவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான சூழ்நிலைகளை மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் சந்தித்து வெளியில் வந்திருப்பாங்க. அல்லது சகோதர இரத்த பந்தத்தை இழந்திருப்பாங்க. அதை விட ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5க்கு 5ஆம் வீட்டில் அசுபர்கள் அமர்ந்து நிற்க அவரவர் பொசிப்பு நாளில் பிதருக்கு கர்மம் சொல்லியா அப்படிங்கிறார். அப்ப அந்த 10வது இடத்துல கர்ம கோள்கள் அமர்ந்திருந்தால் தந்தை ஆயுள் தோஷத்திற்கு ஆளாவது, தந்தையை பிரிவது, அல்லது தந்தை முகமணிக்கு மாதரோடு விதவிதமாக வீற்றிருப்பார்னு சொல்ற, அப்பா தன் குடும்பத்துக்கு பலன்படாமல் இன்னொரு தொடர்புக்கு ஆட்பட்டு போவது, இந்த சூழலை எல்லாம் சனி பகவானுடைய திசையில கொஞ்சம் இவர்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். அல்லது நல்ல தகப்பனுங்க, ஆனால் நல்லா அவர் தாங்க எங்கள் வீட்டுக்கு பெரிய பேக் போன், அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் இருப்பவர்களுக்கு கூட சனி திசையில் சில இழப்பு துக்கங்கள் எதிர்மறையாக இருக்கும்போது ஏற்படுது. இதே சனி பகவான் சுபராக இருக்கும்போது தொழில் வளம் என்ன, வேலையாட்கள் என்ன, அடிமை பணிகள், இவர்களுக்காக செய்யக்கூடிய சேவகர்கள் என்ன, வெளிநாடு வாழ்க்கை என்ன, கலைத்துறையில் புகழ் பெறுவது என்ன, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவது என்ன, எல்லா தலைமுறைக்கும் சேர்க்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் சனி திசை ஒரு திசையில், அதைத்தான் சொல்லுவாங்க இவர் கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு. ஆக மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்க வேண்டிய அமைப்பில் இருந்து கொடுத்தால் நிச்சயமாக சர்வ யோகங்களையும் கொடுப்பார். ஆனால் இந்த நேரத்தில் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், இரவு பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடம்புல ஹீமோகுளோபின் குறைவு ஏற்படுறது, பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனைகள் உருவாவது, அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் பிரச்சனை வர்றது, எலும்பு தேய்மான பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாமே அந்த சனி திசை நடக்கும் காலங்களில் அப்பப்போ சில உடல் உபாதைகளும் வந்து பின் நிவர்த்தியாகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் மிருகசீட நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த சனி மகா திசை நடக்கிற காலங்களில் சனி பகவான் யார் கூட இருக்கிறார், எந்த கிரகத்தால் சேர்க்கப்படுறாரு, எந்த கிரகத்தால் பார்த்துருக்கிறாரா அல்லது தனியாக இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இறை வழிபாடுகளை மேன்மைப்படுத்தணும். எல்லோருக்கும் திருநள்ளாறு அப்படிங்கிறது பொதுவானதாக அமையாது. சுய ஜாதக சனி திசையை பொறுத்து தான் வழிபாட்டு தலங்களை தேர்வு செஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் நீச அஸ்தங்கத வக்ரகதியில் இருந்துடுறாரு அப்படின்னு சொன்னால், இன்னொருக்க சொல்கிறேன், எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் நீச அஸ்தங்கத வக்ரகதியில் இருக்கிறார். இது 3ல் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது லக்னத்திற்கு பாவியாக இருந்தால் கெட்டு போகலாம். அப்போ கெட்டவன் கெட்டு போனால் கெட்டிடும் ராஜயோகம்னு அர்த்தம். லக்ன சுபராக இருந்து பாதிக்கப்பட்டால் வேலையாட்களால் ஏமாற்றப்படுவது, கூட இருக்கிறவங்களாலேயே திருட்டுக்கு பொருளை களவு போவது, கூட இருக்கிறவங்க உங்கள்கிட்ட இருந்து சீட்டிங் பண்ணி அவங்க முதலாளி ஆயிடுறது, நீங்கள் அவங்கள்ட்ட வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவது, கட்டிய கணவன் மனைவினாலேயே வஞ்சிக்கப்படுவது, இடமாற்றங்கள் அடைவது போன்ற எல்லா சூழலையும் இந்த காலகட்டங்களிலே இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு கடும் துன்பத்திற்கும் ஆளாக வேண்டியது வரும். எனவே மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் தான் யாரோடு இருக்கிறோம் என்பதும், தன்னோடு யார் இருக்கிறார்கள் என்பதும், எந்த பாதையை தேர்வு செய்து பயணிக்கிறோம் என்பதும், தான் வேலை செய்கிற இடத்துல தனக்கு சகுனி யாரு அப்படிங்கிறதையும், தன்னோட பயணிக்கக்கூடிய கலியுக நாரதன் யாரு அப்படிங்கிறதையும் தெரிந்து பயணித்தால் மட்டுமே சனி திசையில கெட்ட பேரு வாங்காம நல்ல பேரு வாங்க முடியும். நல்ல பேரு வாங்கலைனாலும் பரவாயில்ல, கெட்ட பேரு வாங்காம தப்பிக்க முடியும். மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் ஒரு 55-56 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை நடக்குது. அடுத்து நடக்கவிருக்கிற புதன் தசை, இதுவுமே பெரிய தசை, அதுவும் 60 நோக்கி இருக்காங்க. முதுமையில வரக்கூடிய புதன் தசை மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா, அதாவது ஒன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி திசைன்னு எடுத்துக்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2 குடைய தன 5 குடைய பூர்வ புண்ணியாதிபதினு எடுத்துக்கலாம். ஆக புதன் எப்படி வச்சாலும் இவர்களுக்கு ஒரு சுப கிரகமாக வந்துடுறாரு. புதன்னா அந்த அறிவு, அந்த ஒரு நுட்பமான விஷயங்கள், நிறைய பக்குவத்தை அடைஞ்சிருப்பாங்க.
அந்த ராகுல சின்ன வயசுல நடந்த ஏமாற்றம், குருவில் தான் கற்றுக்கிட்ட வித்தை, சனியில தன்னுடைய அனுபவம் எல்லாம் சேர்ந்து அந்த புதன் திசை வரும்போது ஒரு நல்ல ஒரு மோல்டாகி ரொம்ப தெளிவாக ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு ஞானத்தை நோக்கி இறை நம்பிக்கையை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை கணக்கு பார்த்து அவங்க செயல்படக்கூடிய ஒரு சாதுரியத்தனத்தை புதன் இவர்களுக்கு வழிவகுப்பார். அந்த காலகட்டங்களில் கூடுமான வரை யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்கு என்ன தெரியுமோ அதை முழுமையாக பயன்படுத்தி பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கும் தொழிலில் அடுத்த டெவலப்மெண்ட் போவதற்கும் சில வங்கிகள் மூலியமாக கடன் இந்த மாதிரி விஷயங்கள் யார் மூலியமாக ஒரு உதவிகள் கிடைத்து நண்பர்களுடைய அனுகூலங்கள் கிடைத்து இவர்கள் புதன் திசையில் மேன்மைக்கு வருவதற்குண்டான சூழலை புதன் உருவாக்குவார். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் சனி திசையில் அத்தனை சோதனைகளை செய்திருந்தாலும் கூட ஒரு பொழுதுமே தன்னுடைய நீதி தன்னுடைய நேர்மையை தவறாமல் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல பிறரை குற்றம் சொல்ல மாட்டாங்க, பிறரை பழிச்சொல்லுக்கு ஆளாக்க மாட்டாங்க. தனக்கு கிடைத்தது இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு அதை கடந்து வந்ததுனால, தனக்கு கிடைத்தது அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தோடு அதை கடந்து வந்ததுனால சனி பகவான் என்ற நீதிமான் புதன் கையில் கொடுக்கும்போது என் சோதனையெல்லாம் முடிச்சுட்டேன், அவங்க வாழ்கிறதுக்கு பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தத்தை கூடியா அப்படின்ற மாதிரி அந்த புதன் திசை வரும்போது தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற தான் பிறந்த பிறப்பினுடைய நோக்கத்தை புதன் இவர்களுக்கு புத்தி மூலியமாக புகட்டுவார். அந்த புதன் திசையில் ஒரு தெளிவாக அப்படியே வந்துடுவாங்க. வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு இடமாற்றம் நடக்கும். அப்பையும் கூட அந்த புதன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறார், பாதிப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதில் பாதிப்புங்கிறத நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். சூரியனோட சேர்ந்துட்டார், அஸ்தங்கதம் அடைஞ்சிருக்கிறார் வக்ரம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா புதன் சூரியனோட இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம். எங்கேயாவது அந்த லக்கண அசுபர்களோடு சேரும் பொழுது ராகு கேது தொடர்பை ரொம்ப வாங்கி க்ளோஸாக சிக்கலாக இருக்கும்போது இவங்க கொடுக்குற வாக்குறுதி, வாக்கு கொடுக்கணுமே, நான் என் பிள்ளைக்கு இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதினால ஒரு பிள்ளைக்கு நல்லது செய்கிறேங்கிற பேரில் இன்னொரு பிள்ளைகிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிறது. அந்த பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, இந்த பிள்ளை நல்லா வந்துடும் நினச்சி பொன் சைடாக போயிடுறாங்களோன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தப்படுவது, தன்னுடைய குழந்தைகள்னாலேயே கண்டுக்காமல் போயிடுறது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த ரிஷபம் மிதுனம் குருவினுடைய ஒரு பாதிப்பை பெற்றக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்த்து எல்லாம் பண்ணியும் கூட இவர்களை அவர்கள் சரியாக பார்த்துக்காததுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி போகாத. ஏன்னா இவர்கள் வாழ்க்கையில் பட்ட நஷ்டம் கஷ்டம் அத்தனையும் ஒரு அனுபவ பாடமாக புதன் திசைகளை தெரிந்து அதை சொல்லுவாங்க. அதை குழந்தைகளை ஏற்றுக்க மாட்டாங்க. சொசைட்டியில் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காம புதன் பாதிப்பாக இருக்கும்போது நடக்கும். அந்த மாதிரி காலகட்டங்களில் கூடுமானவரை மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் பட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதோட மனசு வரலைனாலும் கூட ஒதுங்கி கொள்வது இவர்களுக்கு நலம். இவர்களுடைய சுய அறிவை இவர்களுக்காக பயன்படுத்தி கொண்டால் மிருகசீரிட நட்சத்திரம் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். புதன் திசையில முதுமையிலும் தனிமையிலும் இனிமை காண்பார்கள். மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க முதுமையில வரக்கூடிய புதன் திசையில முதுமையில தனிமையா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப தனிமையில தான் வாழ்வாங்க. முதுமையில தனிமை மட்டுமில்ல, முதுமையில் தனிமையில் இனிமையாகவும் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில நிறைய அடிபட்டாச்சியா, நிறைய விஷயத்த பக்குவப்பட்டாச்சு, தெளிஞ்சாச்சு, அடிச்சு தெளிச்சாச்சு இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில பக்குவத்தோடு இருப்பாங்க. வாழ்க்கையில வாங்கின அந்த வேதனை அந்த எல்லாத்தையும் இவர்கள் உணர்ந்து அந்த ஞானத்தை நோக்கி போகக்கூடிய கேது பகவானுடைய திசை இவர்களுக்கு அடுத்து வரும். வர்றதுக்கு முன்னாடியே நிறைய ஞானத்தை கொடுத்துருவார். அந்த கேது வரும்போது நிறைய இறை தொண்டுகள், இறை சேவைகள் செய்வது, தியானம் பண்ணுவது, தீர்த்த ஸ்தலங்கள் போவது, வீட்டில் உட்காந்துட்டே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பது, பழைய புராண இதிகாசங்களை கேட்பது, பேர குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுப்பது, அந்த பக்குவத்தோடு அந்த கேது திசையை அந்த ஞானத்தை கையாளக்கூடியவர்களாக இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. இவர்களுடைய வேகம், இவர்களுடைய அறிவு, இவர்களுடைய நிதானம் எல்லாமே அந்த கேது திசை வரும்பொழுது ஒரு ஞானமாக, ஒரு தெளிவான ஒரு சிந்தனையாக இவர்களுக்கு மாறும். சில பேருக்கு கேதுவும் பாதிப்பாக இருந்தார்னா சரீர உபாதைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், புத்தி பேதளிப்பது, யாரோடையும் பேசாமல் ஞாபக மறதி வந்துடுறது, யாரு கூட இருந்துக்கிட்டுமே அது ரொம்ப தொந்தரவுகளுக்கு ஆட்படுறது. புதன்லேயே ஏற்கனவே சின்னதாக அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது கேது வரும்போது அதிகப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவதுங்கிற அமைப்பு கேது இருக்கும் நிலையை பொறுத்து தானே தவிர பெரும்பான்மையாக இவர்களுக்கு இளமையிலேயே ராகு திசையிலேயே நிறைய பக்குவங்களும், சனி திசையில் நிறைய அனுபவங்களும், புதன் திசையில் நிறைய பாடமும் கிடைத்த காரணத்தினால கேது திசை இது மூன்றும் கலந்த ஒரு ஞானமாக இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அடுத்து சுக்கிர திசை இவங்களுடைய அந்த ஆயுள் அந்த அமைப்பை பொறுத்து அந்த சுக்கிர திசையினுடைய காலத்தை இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் எட்டுவார்கள். இந்த இடத்துல கவனமான பீரியடு அப்படின்னு சொல்கிறதே ராகு தான்.
அந்த ராகுல உங்க கையில இல்லை, 18 வயசுல உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க கவனமா இருக்க வேண்டியது குரு. அந்த குருவுல கூடுமானவரை கவனமா இருப்பீங்க. சில விஷயங்கள் உங்க கையை மீறி போகும். அதை சரி பண்ணி சனி திசைக்குள்ள ஸ்டடி ஆகிறதுக்குள்ளேயே வாழ்க்கை ஒரு 40-45 கடந்துருவீங்க. ஆக உங்களுடைய இளமை வாழ்க்கையை சுகமாக அமைத்துக்கொள்ள உங்கள் லக்னம் சிறப்பாக அமைந்து இறையருளும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்க அதற்கு தகுந்த இறை வழிபாடுகளை பார்ட் 3 வீடியோவில் நம்ம தாராபலன் அடிப்படையில் தெளிவாக பார்க்கலாம். மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபதி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க, புரியுற மாதிரி சொன்னீங்க. எந்தெந்த தசை வரும்போது இவங்க கவனமா இருக்கணும், புத்திகளும் சொல்லியிருக்கீங்க. இதை பத்தியும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாமா சார்? நிச்சயமா ஒவ்வொரு திசைக்குள்ள நடக்கிற புத்தி தொடர்ச்சியா பார்க்கலாம். நிச்சயமா. மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.